ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். டிஎன்பிஎஸ்சி 2025 நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது ஏப்ரல் 1 நோட்டிஃபிகேஷன் வருமா? எஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது அஃபிஷியல் 1/4/2025 டிஎன்பிஎஸ்சி பிளானில் கொடுத்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. அப்போது அப்கமிங் குரூப் 4 குரூப் 2 சொன்ன தேதிகளில் வரப்போகுது. அது ஏற்ற மாதிரி உங்கள் ப்ரிப்பரேஷனை ப்ராப்பராக வந்து கொண்டு போவாங்க. ஓகே, நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், என்ன சிலபஸ் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணலாம், இந்த எல்லா விஷயங்களும் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துடலாம். இது ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஒரு ஜென்டில் ரிமைண்டர் நான் வந்து கொடுத்துட்றேன். நீங்கள் குரூப் 1 படித்தாலும் படிக்கலனாலும் இந்த எக்ஸாம் எல்லாருமே அப்ளை பண்ணி எக்ஸாம் ஹாலில் போயிட்டு அந்த 3 மணி நேரம் எக்ஸாம் எழுதுங்க. எதுக்காக? குரூப் 1 படித்து எழுதுறவங்க அது வந்து வேறு. பட் இருந்தாலும் நான் குரூப் 4 மட்டும் தான் படிக்கிறேன், குரூப் 2 மட்டும் தான் படிக்கிறேன் அப்படின்னாலும் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள், எக்ஸாம் எழுதுங்க. காரணம் என்ன? இப்போ ஏப்ரல் 1 குரூப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து 1 மாதத்தில் குரூப் 4 வருது, அங்கேருந்து 2 மாதத்தில் குரூப் 2 வருது. ஓகே, இப்போ 2025 ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம் ஃபர்ஸ்ட் நடக்குது அப்படின்னா இங்கே டிஎன்பிஎஸ்சி எப்படி கேட்குறாங்க, ஒரு சப்ஜெக்டை எப்படி அவங்க ஃபேஸ் பண்ண வைக்கிறாங்க, எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க, வெயிட்டேஜ் எந்த மாதிரி கொடுக்குறாங்க, அந்த பல்ஸ் எப்படி இருக்குது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த குரூப் 1 நீங்கள் அட்டன் பண்ணும்போது ஒரு விதமான அனுபவம் வந்து கிடைக்கும். அந்த அனுபவம் அடுத்து வரப்போகிற குரூப் 4 குரூப் 2க்கு உங்கள் ப்ரிப்பரேஷனை இன்னும் மெருகேற்ற ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குரூப் 1 தானே, நம்ம குரூப் 4 தான் படிக்கிறோம், குரூப் 2 தான் படிக்கிறோம், வேண்டாம் அப்புறம் மாதிரி விட வேண்டாம். இதை அப்ளை பண்ணுங்கள், எக்ஸாம் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஃபுல்லாக படித்து எழுதுனா அது உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம். இல்லை ப்ரோ, நான் குரூப் 4 மட்டும் தான் படிக்கிறனாலும் பரவாயில்லை, இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணி எக்ஸாம் ஹால்குள்ளே போங்க, அந்த 3 மணி நேரம் ஃபேஸ் பண்ணுங்கள். ஒரு மேக்ஸ் இருக்குது, 25 கேள்வி இருக்கா, 25 கேள்விகள் எக்ஸாம் ஹாலில் என்ன பண்ண முடியுன்றதை நீங்கள் குரூப் 4 குரூப் 2 வரதுக்கு முன்னாடியே ட்ரை பண்ணிட்டா இன்னும் பெட்டராக வந்து இருக்கும். ஓகே ரைட், பார்த்துடலாம். அண்ட் குரூப் 1 டெஸ்ட் அண்ட் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் வித் ஆஃபர் ப்ரைஸ், செக் பண்ணி பாருங்கள். ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, பார்த்துருவோம். நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் 1 ரிலீஸ் ஆகிடுச்சு. எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஏப்ரல் 30. 1 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் முழுமையாக படித்து பார்த்துட்டு என்னென்ன விஷயங்கள் வேணும், சர்டிஃபிகேட், ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே நிதானமாக கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஏப்ரல் 10க்குள்ளே இதை அப்ளை பண்ண பாருங்கள். ஏன்னா சீக்கிரமாக அப்ளை பண்ண இன்னும் பெட்டராக வந்திருக்கும். அட் சேம் டைம் ரொம்ப ரஷ் பண்ணாதீங்க, எல்லாமே ப்ராப்பராக நிதானமாக பண்ணுங்கள். ஏன்னா ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, எப்படி அப்ளை பண்ணலாம், என்னெல்லாம் வந்து வேணும், நம்ம அடுத்த வீடியோ முழுமையாக நம்ம வந்து கொடுக்கலாம். இங்கே நோட்டிஃபிகேஷன் மட்டும் முழுமையாக வந்து பார்த்துடலாம். எக்ஸாம் டேட் ஜூன் 15, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. காலையில் 9:30 to 12:30 அந்த டைம் பார்த்துக்கோங்க. ஏன்னா சம்டைம் 10 to 1 அந்த மாதிரி நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி வச்சுருப்போம். 9:30 to 12:30 மெயின்ஸ் எக்ஸாம் டேட் கொடுக்கல, அது பின்னாடி வந்து கொடுப்பாங்க. ஓகே சரி, எப்படி அப்ளை பண்ணலாம்? ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஓடிஆர் இதில் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம், எந்த மாதிரி கொண்டு போகலாம், எல்லா விஷயங்களுமே நம்ம வீடியோ வந்து கொடுக்குறோம், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்குவாங்க. கிளியர்? அடுத்தது, அப்ளை பண்ணதுக்கப்புறம் தப்பு என்ன பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான கரெக்ஷன் விண்டோ மே ஒரு 3 நாள் வந்து கொடுக்குறாங்க, அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கரெக்ஷன் விண்டோக்கெலாம் போக வேண்டாங்க. அப்ளை பண்ணும் போது நிதானமாக அப்ளை பண்ணிட்டா பெட்டராக வந்திருக்கும். ஓகே ரைட். நெக்ஸ்ட், என்னென்ன வேகன்சி கொடுத்துருக்காங்க? டோட்டலாக 70 கொடுக்கப்பட்டிருக்கு. லாஸ்ட் இயர் வந்து 90 கிட்ட வந்து கொடுத்துருந்தாங்க. இது இன்னும் இன்க்ரீஸ் ஆக வந்து சான்ஸ் வந்திருக்கலாம். டெப்ளி கலெக்டர் 28 கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் டிஎஸ்பியில் 7 கொடுத்துருக்காங்க. ஏசி கமர்ஷியல் டாக்ஸஸில் 19 அண்ட் ஏஆர்டியில் 7 இருக்குது. டிஇஓ 3 அண்ட் ஏசிஎல் 6 வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒரு வேகன்சிக்கும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டிசிக்கு மட்டும் அதிகமாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, இந்த இடத்துல வேகன்சி கம்மியாக இருக்குது, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி தான். குரூப் 1 ஒரு காம்படிஷன் அதிகமாக இருக்குது, டைம் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு, படிக்கணுமா, குரூப் 4 மட்டும் பார்த்துக்கலாம், குரூப் 2 மட்டும் பார்த்துக்கலாம், இந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. படிக்கணும்னு நினச்சா படிச்சிருங்க. ஏன்னா எப்போவுமே ரிசல்ட் நம்ம கையில் வந்து கிடையாது, நாம் ஒழுங்காக முயற்சி போடுறோமா இல்லையா, அது மட்டும் தான் வந்து முக்கியம். இது மோட்டிவேஷனுக்காக மட்டும் இல்லைங்க, ட்ரை பண்ணுங்கள், அதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம குரூப் 1 குரூப் 4 எப்படி கம்பைன் பண்ணி கொண்டு போகலாம் நான் வீடியோ வந்து கொடுக்குறேன். இங்கே நிறைய பேர் டிமோட்டிவேட் ஆகுறது, 70 வேகன்சி மட்டும்தான் இருக்குது, குரூப் 4 அதிகமாக வரும், அதை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அது கரெக்டான ஒரு விஷயம் தான். ஆனால் எப்படி அதை வந்து ஃபேஸ் பண்ணணும், எப்படி கொண்டு போகணும், எல்லாமே நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே ரைட். நெக்ஸ்ட், ஏஜ் லிமிட் ரொம்ப ரொம்ப அவசியம். எல்லா போஸ்ட்டுக்கும் மினிமம் 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணுன்றதை கிளியராக வந்து கொடுத்துட்டாங்க. ஃபார் ஆல் போஸ்ட், எல்லா கேட்டகரிக்கும், எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, ஓபிசி, ஜென்ரல் யாராக இருந்தாலும் 21 வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். ரன்னிங் இல்லை, 21 முடிஞ்சு அதுக்கப்புறம் ரன் ஆகணும். அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஆஸ் ஆன் 1/7/2025 இந்த தேதிகளிலிருந்து 21 வயசு முடிஞ்சிருக்கணும். ஓகே ரைட். சரி, இப்போது ஏஜ் லிமிட்டை வந்து பார்த்துடலாம். அதர்ஸ், அதாவது அவங்க நாட் பிலாங்கிங் டு எஸ்சி, எஸ்டி, எஸ்டி அந்த மாதிரிலாம் இல்லாமல்
ஜென்ரல் கேட்டகரி வருவாங்கல்ல, அன்ரிசர்வ்டு கேட்டகரி, இவங்களுக்கு எல்லா போஸ்ட்டுக்குமே மேக்ஸிமம் 34 முடிஞ்சிருக்கக்கூடாது. அண்ட் பிஎல் முடிச்சவங்க 35, மற்ற போஸ்ட்டுக்கு 34. அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அப்போது ஜென்ரல் கேட்டகரி 21 to 34. இதுவே பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரிக்கு 21லிருந்து 39 வரைக்கும் நீங்கள் இந்த எக்ஸாம் நீங்கள் எழுத முடியும். 21 முடிஞ்சிருக்கணும், 31 முடிஞ்சிருக்கக்கூடாது. தேதி கொடுத்துட்டாங்க, அதை வந்து பார்த்துக்குவாங்க. இதான் வந்து ஏஜ் லிமிட். ஓகேவா? சரி, ரொம்ப முக்கியமான விஷயம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன வந்து பண்ணலாம். எனி டிகிரி முடிச்சிருந்தா இந்த எக்ஸாம் நீங்கள் எழுத முடியும். ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் அதெல்லாம் இங்கே மேட்ரு இல்லை. அரியர் வச்சு கிளியர் பண்ணியிருந்தாலும் பரவாயில்லை. இந்த எக்ஸாமுக்கு எனி டிகிரி முடிச்சிருந்தா ஓகே. பிஎஸ்சியா, ஏதோ ஒரு விஷயம் இருக்கா, எம்எஸ்சி இருக்கா, எது முடிச்சிருந்தாலும் இங்கே எலிஜிபிள் தான். ஓகே. ஸோ ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் என்ன பண்ணிப்பாங்க, எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போது கமர்ஷியல் டேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிகாம் டிகிரி முடிச்சிருந்தா இன்னும் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்கப்படும். பட் எனி டிகிரி ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிருந்தீங்களா இந்த எக்ஸாம் நீங்கள் எலிஜிபிள், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட். அடுத்த முக்கியமான ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, ஃபைனல் இயர் படிக்கிறவங்க எக்ஸாம்ஸ் எழுத முடியுமா? எஸ், இங்கே அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபைனல் இயர் படிக்கிறவங்க ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணிக்கலாம். பட் மெயின்ஸ் போகும்போது உங்களுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணணும். பட் இங்கே முக்கியமான விஷயம், 21 வயசு முடிஞ்சிருந்தால் தான் எக்ஸாம் நீங்கள் எழுத முடியும், அப்ளை பண்ண முடியும். நீங்கள் டேட் அப்ளை பண்ணும் போதே டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுப்பீங்க. அந்த டேட் ஆஃப் பர்த்தில் 21 வயசு முடிஞ்சிருந்தால் தான் அப்ளிகேஷன் மேலே வந்து போகும், இல்லைனா வந்து போகாது. ஸோ ஃபைனல் இயர் படிக்கிறவங்க அப்ளை பண்ணலாம், தப்பு இல்லை. பட் 21 அங்கே கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். ஸோ இந்த ஏஜ் கேல்குலேஷன் அதை ரஃபாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், 21 கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். அண்ட் ஜென்ரல் கேட்டகரிக்கு 34, அதர்ஸுக்கு 21 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். பிசி, எம்பிசி, ஓபிசி இந்த மாதிரி வர்றீங்க அப்படின்னா நீங்கள் 39 உங்களுக்கு வந்து முடிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்போது அந்த ஸ்டார்டிங் ஏஜ் 21 முடிஞ்சிருக்கா முடியலையான்றதை ஈஸியாக வந்து நம்ம கல்குலேட் பண்ணலாம். நம்ம கொடுத்துருக்க கட் ஆஃப் டேட் என்ன, 1/7/2025 கொடுத்துருக்க கட் ஆஃப் டேட். ஓகேவா? ஸோ கூகுளில் ஏஜ் கால்குலேட்டர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கொடுக்கப்பட்டிருக்க இயர் நம்ம வந்து பார்ப்போம். கொடுக்க இயர் 2025. நெக்ஸ்ட்டு இதில் கொடுக்கப்பட்டிருக்க மந்த்து 7, டேட்டு 1 இல்லையா? இதுதான் டிஎன்பிசி கொடுத்துருக்க கட் ஆஃப் டேட்டு. இந்த டேட்டில் இங்கே நம்மளோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து போட்டாகணும். உங்கள் டேட் ஆஃப் பர்த் இங்கே வந்து அப்ளை பண்ணுங்கள். இது டிஎன்பிஎஸ்சியோட கொடுக்கப்பட்டிருக்க விஷயம். எந்த ஏஜ் கால்குலேட்டருமே உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் இருந்து டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்க கட் ஆஃப் டேட்டை போடுங்க. அங்கே ஏஜ் என்ன வருதோ அதான் வந்து முக்கியம். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரைட். ஸோ மந்த்தை வந்து மாற்றுவோம். பாருங்கள், நான் கொடுத்துருக்கிறது 1/6/2004. ஓகே. டேட் ஆஃப் பர்த்து 1/7/25. எனக்கு 21 வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கு. நான் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து பார்க்கலாம். இல்லை இப்போ நான் என்ன பண்ணுறேன், டேட்டை வந்து மாற்றுறேன். 4 ஒரு 10th மந்த் நான் வந்து பிறந்திருக்கேன், 2004 போடுறேன். இப்போ எனக்கு ஏஜ் பாருங்கள் 20 தான் வந்து வருது, 8 மாதம் வருது. என்னால் எக்ஸாம் இங்கே அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா 21 கம்ப்ளீட் ஆனால் தான் எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும். 21 ரன்னிங் அவங்க வந்து கொடுக்கல, கம்ப்ளீட்டட் அப்புறம் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் அதுக்கான மீனிங்காக இருக்குது. பாருங்கள், should have completed the minimum age of 21 years அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த டேட்டில். ஓகேவா? அப்போ அந்த ஒரு டேட்டுக்குமே ஏஜ் கால்குலேட்டரில் அதாவது எடுத்துக்கோங்க, கட் ஆஃப் வந்து போடுங்க. இல்லை இது குழப்பமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா, அப்ளை பண்ணும்போது டேட் ஆஃப் பர்த் அதில் வந்து கேட்கும். டேட் ஆஃப் பர்த் நீங்கள் அப்ளை பண்ணி போடும் போதே 21 கீழே இருந்தால் அப்ளிகேஷன் மேலே வந்து போகாது, எடுத்துக்காது. 21 முடிஞ்சால் தான் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். ஜஸ்ட் கூகுளில் போய்ட்டு போட்டு பாருங்கள், ஏஜ் கால்குலேட்டரில் 21 வயசு வருதா, நம்பர் வருதா, அங்கே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ இதில் பாருங்கள், 11 மந்த் இருக்குது, 27 டேஸ், ஒரு 3 நாள் இங்கே வந்து இடிக்குது. 21 வந்து வரல. 21 வந்தால் தான் நான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை வந்து பண்ண முடியும். ஸோ 1 போடலாம். இப்போ 21 இருக்கா, அப்போ 1/7/2004, 1/7/2025. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். இப்போ மோஸ்ட்லி ஸ்டார்டிங் ஏஜ் பொறுத்த வரைக்கும் 1/7/2004 இங்கேருந்து நீங்கள் ஆரம்பிக்கிறது. இல்லை அதுக்கு முன்னாடி வந்து பார்த்துக்கலாம். 21 கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஒரு மினிமம் ஏஜாக இதை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் எது இருந்தாலும் உங்களோட மேக்ஸிமம் லிமிட் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. 39 34 எல்லா விஷயமே இந்த மாதிரி ஏஜ் கால்குலேட் பண்ணி போட்டுட்டா இன்னும் பெட்டராக வந்திருக்கும். கன்ஃபியூஷன் பெருசாக வந்து பண்ணிக்க வேண்டாம். ஓகே. ஆல்மோஸ்ட் குரூப் 4க்கு வந்து 18 19 ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் வந்து வரும். மற்றபடி குரூப் 2க்கும் சேம் இதே கான்செப்ட் தான் வந்து கொடுப்பாங்க. கம்ப்ளீட்டட் 21 மேக்ஸிமம் அந்த லிமிட் வந்து மாறும், அதை வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ரைட். நான் ரஃபாக வந்து சொல்லியிருக்கேன், ஜஸ்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. நம்ம அப்ளை பண்ணும்போது இன்னும் டெப்த்தாக அதை வந்து பார்த்துக்கலாம். ஓகே, சரிங்க. இன்கேஸ் டிகிரி உங்களுக்கு வந்து தொலைச்சி போயிருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான எவிடன்ஸ் கொடுத்தா அதை வந்து எடுத்துப்பாங்க. எந்த ஒரு கவலையும் வந்து கிடையாது. ஓகே, பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னது, 21 முடிஞ்சுதா எக்ஸாம் அப்ளை பண்ணலாம்.
அண்ட் அதர்ஸுக்கு வந்து 34. மற்ற கேட்டகரிஸ் அதாவது எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி ஓபிசி இவங்கெல்லாம் வரவங்களுக்கு 39 வரைக்கும் இருக்குது. லிமிட் வந்து பார்த்துட்டு எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். டிகிரியில் என்ன கிளாஸ் முடிச்சிருக்கீங்க அரியர் அதெல்லாம் கவலை கிடையாது, முடிச்சிருந்தா எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் மெடிக்கல் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் டிஎஸ்பி தவிர்த்து விஷன் மட்டும் தான் வந்து பார்ப்பாங்க. ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டர். டிஎஸ்பிக்கு கொஞ்சம் ஃபிசிக்கலாக வந்து பார்ப்பாங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மென் அண்ட் உமனுக்கு ஹைட் 165, உமனுக்கு 155 அண்ட் செஸ்ட் மெஷர்மெண்ட் 86 அண்ட் எக்ஸ்பென்ஷன் 5 வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ ஃபிசிக்கலில் டிஎஸ்பிக்கு மட்டும் தான் வந்து பார்ப்பாங்க. மற்ற விஷயம் மட்டும் பார்த்தாலே போதும் மட்டும் தான் வந்திருக்கும். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் அதில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. மொத்தம் 200 கேள்விகள் ப்ரிலிமினரி, 300 மார்க்கு, டியூரேஷன் 3 மணி நேரம், ஒரு கேள்விக்கு 1.5 மார்க் வந்து கொடுக்குறாங்க. ஓஎம்ஆர் மெத்தட் தான், அப்ஜெக்டிவ் தான், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மினிமம் குவாலிஃபைங் மார்க் 90 அண்ட் அதர்ஸ்க்கு வந்து 120 கொடுத்துருக்காங்க. இது வந்து கட் ஆஃப் கிடையாதுங்க, இது கட் ஆஃப் கிடையாது. என்னென்னா ஒரு மினிமம் குவாலிஃபைங் பேப்பரை எடுக்கிறாங்க. அந்த பேப்பரில் நீங்கள் ஒரு 90க்கு மேலே எடுத்தால் தான் உங்கள் பேப்பரை மெரிட்டுக்கு வந்து எடுத்துக்கலாமா வேணாமான்னு யோசிப்பாங்க. லிஸ்ட்டு வந்து போடுவாங்க இல்லையா, எடுத்துக்கலாம்னு அப்போ தான் வந்து யோசிப்பாங்க. ஓகேவா, அப்போ இந்த 90யும் 120யும் கட் ஆஃப் கிடையாது. ஜஸ்ட் ஒரு மினிமம் குவாலிஃபைங் மார்க் மட்டும்தான். கட் ஆஃப் எக்ஸாம் பேப்பர் எப்படி வருது, எத்தனை பேர் அட்டன் பண்ணுறாங்கலாம் பேஸ் பண்ணி கட் ஆஃப் வந்து மாறும். ஒரு மினிமம் ஒரு 150 ப்ளஸ் மார்க் வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்திருக்கலாம். 200 கேள்விக்கு ஒரு 150க்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா மினிமம் அதிகமான சான்ஸ் வந்து இருக்குது. இது ப்ரிலிமினரி. ஓகே, அடுத்தது மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 பேப்பர் வந்திருக்கு. தமிழ் எலிஜிபிள் பேப்பர் எல்லாமே சேர்த்து. டிஸ்கிரிப்டிவ் இது ஓஎம்ஆர் கிடையாது. குரூப் 2A மெயின்ஸை பார்த்துருப்போம்ல ஆப்ஜெக்டிவில், அதுவும் கிடையாது, டிஸ்கிரிப்டிவ் தான். ரைட். அண்ட் கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் தமிழ்லேயும் உண்டு, இங்கிலீஷ்லேயும் உண்டு. பைலிங்குவல், நீங்கள் தமிழ் மீடியமாக இருக்கலாம், இங்கிலீஷ் மீடியமாக இருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. இது கேட்க போகிற 200 கேள்விகளுமே பைலிங்குவலாக வரப்போகுது. மேத்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லாமே தமிழும் வரும், இங்கிலீஷும் வரும். ஓகேவா. அண்ட் மெயின்ஸ் எக்ஸாமில் எல்லா பேப்பருமே நீங்கள் அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஒரு பேப்பர் மிஸ் பண்ணாலும் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஓகே, இதான் முக்கியமான சில விஷயங்கள். இவ்வளோ தாங்க. நோட்டிஃபிகேஷனில் முக்கியமான சில பாயிண்ட்ஸு, எவ்வளோ வேகன்சி கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன ஏஜ் லிமிட்டு, டிகிரி குவாலிஃபிகேஷன், எனி டிகிரி அப்ளை பண்ணலாம். 21 to 34 ஃபார் ஜென்ரல், 21 to 39 ஃபார் அதர்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்தது விஷன் வந்து பார்த்தாச்சு. மற்ற விஷயங்களுக்கெல்லாம் இப்போ டிஎஸ்பிக்கு மட்டும் ஃபிசிக்கலாக கேட்பாங்க, ஹைட் கேட்குறாங்க, அதை மட்டும் பார்த்துக்கணும். மற்றபடி பெரிய விஷயமா இல்லை, எதுவும் வந்து கிடையாது. அப்ளை பண்ணி எக்ஸாம்ஸ் படிக்க வேண்டியதான். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான சில விஷயங்கள், ஃபோட்டோ. ஓகே, இதை மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டவுட்ஸ் எதனா இருக்குது, என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுதோ எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அப்ளை பண்ணும்போது அது ஃபுல்லாக நம்ம வந்து சொல்லிடலாம். பட் நான் இங்கே சொல்கிறது எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள், தயவு செஞ்சு பண்ணுங்கள். நீங்கள் குரூப் 4 இருக்கலாம், குரூப் 2 இருக்கலாம், அப்ளை பண்ணி எக்ஸாமோட பல்ஸை வந்து பாருங்கள். அப்போ தான் நீங்கள் குரூப் 4 வரும்போது இன்னும் பெட்டராக வந்து பார்க்க முடியும். ஸோ குரூப் 1 அப்புறம் பார்த்துக்கலாம், அதையே வேண்டாம். ரிசல்ட் நமக்கு தேவையில்லை, ப்ரிப்பேர் பண்ணுறோமா எழுதுகிறோமா அதை மட்டும் மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம் ஃபுல்லாக நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோ பார்த்துக்கோங்க. இப்படி தான் ரெடி பண்ணி ஆகணும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சைஸு, என்ன நேம் இருக்குது, எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது எல்லாம் பார்த்துட்டு முழுமையாக அதை பார்த்து சேவ் பண்ணி வச்சிடும். அதுக்கப்புறம் எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, அந்த எக்ஸாமுக்கான சென்டரை வந்து கொடுத்துருக்காங்க, எது பக்கமாக இருக்கும் அதை வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸோ மற்ற நார்மலான விஷயங்கள் தான், பெருசாக எதுவும் வந்து கிடையாது. இதில் என்ஓசி வாங்கணும், அதுக்கான ஃபார்மேட் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை செக் பண்ணிக்கோங்க. அந்த பிஎஸ்டிஎம் இருக்கா, அதுக்கான ஃபார்மேட் இருக்குது. எல்லாமே எதெல்லாம் விஷயங்கள் இல்லையோ எல்லாமே முன்னாடியே பார்த்து வாங்கிடுங்க. லாஸ்ட் டைமில் அலைய வேண்டாம். இப்போ ஏப்ரல் 30 வரைக்கும் இருக்குது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஏப்ரல் 15க்குள்ளே மொத்தமாக நீங்கள் வந்து வாங்கிடுங்க. ஒரு டிசபிலிட்டி வாங்கணுமா, ஃபார்ம் சர்டிஃபிகேட் இருக்கா, எங்கே சைன் வாங்கணும், எல்லா விஷயமும் முன்னாடியே பார்த்துக்கோங்க. லாஸ்ட் டைம் அலைய வேண்டாம். ஏன்னா இந்த சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு அப்கமிங் குரூப் 4க்கும் பயன்பட போகுது, குரூப் 2க்கும் பயன்பட போகுது. ஆல்மோஸ்ட் சேமாக தான் வந்து கொடுப்பாங்க, அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. பிஎஸ்டிஎம்மா எல்லாருக்குமே காமனாக வரப்போகுது இல்லையா. அண்ட் டிசபிலிட்டி இருக்கா, அதையும் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம், முன்னாடியே வாங்கிட்டால் பெட்டராக வந்திருக்கும். ஓகே, ஸோ மற்ற எல்லாமே காமன் தான். அடுத்தது சிலபஸ் பார்ப்போம். சிலபஸில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க, நிறைய வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ சயின்ஸாக 10 கேள்வி, ஜியாகிரஃபியாக 10 கேள்வி கொடுத்துருக்காங்க, அண்ட் ஹிஸ்ட்ரி 25 மாதிரி எல்லாமே கொடுத்துட்டாங்க. சிலபஸ் எந்த மாற்றமும் இல்லை, அதை கொடுக்கப்பட்டது தான். மெயின்ஸும் அதே கான்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க. ரைட், சிலபஸ் சேஞ்ச் வந்து கிடையாது. நான் பார்க்க வேண்டியது ஏஜ் லிமிட், ஓகே பார்த்தாச்சு. டிகிரி பார்த்தாச்சு, அவ்வளோதான். எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள், படிக்கிற வேலையை வந்து பாருங்கள். அண்ட் அப்ளை பண்ணும் போது வேகன்சி கம்மியாக இருக்குது, டிகிரி லெவல் இருக்குது, இங்கே கிடைக்காது அங்கே கிடைக்காது, எந்த ஒரு டிமோட்டிவேஷன் வந்து வேணாம். அப்ளை பண்ணுங்கள், படிங்க, எக்ஸாம்ஸ் எழுதலாம், பின்னாடி வந்து பார்த்துக்கலாம். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம், சிம்பிளாக வச்சுக்கோங்க. எல்லாமே நல்லாவே நடக்கும், நல்லதே நடக்கும். அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதுங்க. ஓகே, அண்ட் குரூப் 1 பேஸ் பண்ணி சில விஷயங்கள் நம்ம டெஸ்ட்டு ப்ரீ டெஸ்ட்லாம் வந்து கொடுக்கலாம். நம்ம டெலிகிராமில் வந்து போய்கிட்டு இருக்கு, அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெய்ட் பேட்சும் கிளாஸஸும் டெஸ்ட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.